சொல்லுங்க. இதோட உனக்கு 4வது தடவையா கால் பண்றேன். என்ன விஷயங்க சொல்லுங்க. 4 தடவை கால் பண்ணிட்டேன். உனக்கு எங்கேஜ்டாவே இருக்கு. மிஸ் காலை பார்த்துட்டு கூப்பிடணும்னு தோணல உனக்கு? ஏங்க இங்க எனக்கு போனை கட் பண்றதுக்கு கூட நேரம் இல்லைங்க. போனை வச்ச உடனே இன்னொரு போன் வந்துகிட்டே இருக்கு. விஜய் தம்பி வேற ஊர்ல இல்ல. எல்லாரும் எனக்கு தான் போன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப என்ன விஷயம்? மாத்திரை தீந்துருச்சு. நேத்தோட மாத்திரை தீந்துரும் முந்தா நாளே சொன்னேன்ல. ஏங்க இது ஒரு விஷயமா? அந்த டப்பாலேயே மெடிக்கல் ஷாப் நம்பர் எழுதி இருக்கும் பாருங்க. ஏங்க அந்த நம்பருக்கு போன் பண்ணா அவன் வீட்லயே கொண்டு வந்து மாத்திரையை கொடுத்துருவான். அவன் வந்து கொடுப்பான். பணம் யாரு கொடுப்பா? ஏன் கிட்ட சொன்னா நான் கொடுக்க போறேங்க. இங்க பாருங்க, இப்ப உடனே உனக்கு போன் பண்ணி மாத்திரையை கொடுக்க சொல்லுங்க. அவன் வந்ததும் எந்த நம்பருக்கு பணம் அனுப்பணும்னு சொல்லுங்க. நான் பணம் போட்டு விடுறேன். இது ஒரு விஷயம்னு இத்தனை தடவை கால் பண்றீங்க. அப்ப எந்த விஷயத்தை தான் நான் சொல்றது? என்ன சொன்னீங்க? ஐயோ காது கேக்கலங்க. ஆட்டோல போயிட்டு இருக்க, ரொம்ப சத்தமா இருக்கு. ஒண்ணும் இல்ல. போனை வை. இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி இருக்காரோ? மல்லி, நீ ஏமா கண் கலங்குற? அவ அப்படியே தப்பிச்சு போயிட முடியாது. கூடிய சீக்கிரம் அவ நம்ம கிட்ட மாட்டுவா. மா, நீ அழுகிறத நிறுத்து. எங்க என்ன மாற்றா? ஒவ்வொரு விஷயத்திலயும் தப்பிச்சு போயிட்டு இருக்கா. நாமளும் என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே கை நழுவி போயிடுது. கடைசி நிமிஷத்துல அவ தானே எல்லாத்திலயும் ஜெயிக்கிறா. ஒரு தப்பானவ ஜெயிச்சுட்டே இருக்கா, நாம தோத்துட்டே இருக்கோம். என்ன எந்த ஊர்லயாவது இது நடக்குமான்னு எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. மல்லி, ஒரே நாள்ல இந்த உண்மைய நெத்தில ஆணி அடிச்ச மாதிரி எல்லாருக்கும் என்னால புரிய வைக்க முடியும். இங்க பிரச்சனையா இருக்கிறதே உன் புருஷன் விஜய் தான். அவன் மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ இந்த உண்மையை கதிரேசனுக்கு புரிய வச்சு அவளை அடிச்சு துரத்திருப்பேன் நானு. இப்ப நான் என்ன தானே பண்றது? என் பொண்ணு அப்படியே நிற்கதையில விட்டுட்டு என்னால வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கவும் முடியாதுன்னு. சரி, அதெல்லாம் விடு. நீ என்ன செய்யலாம்னு சொல்லு, அதை நான் பண்றேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். அண்ணே, கார் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட விடுங்கண்ணே. இன்னைக்கு அவரை பாத்துருவோம். அந்த ரகுக்கும் ரேணுகாக்கும் பழக்கம் இருக்குன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னா விஜய் கண்டிப்பா நம்புவாரு. நம்ம இப்பவே போய் அவரை பாப்போம். இத பத்தி பேசுவோம். இப்ப சொன்னியே, இது சரியான வார்த்தை. உடனே நேரா அங்க போயிடலாம், வா. யாருமா போன்ல? நினைச்சேன் நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட போகணும்னு முடிவெடுத்தா அவளுக்கு எப்படியும் மூக்கு வேர்த்துரும். எப்படிதான் அவளுக்கு தெரியுமோ தெரியல. நம்மள யாரையும் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காளோ அவ. யாரும் பின்னாடி வர மாதிரி தெரியலையே. சரி, அவ போனை எடுக்காத, விட்டுரு, அப்படியே விட்டுரு. அண்ணே, அங்க வெண்பா இருக்கானே, எப்படி போன் எடுக்காம இருக்க முடியும்? என்ன சொல்றான்னு கேட்டுக்கலான்னு. சரி, அதுவும் சரிதான். பேசி பாப்போம். ஹலோ. என்னம்மா? மேனா மினிக்கி என் தங்கச்சி நிஷா கிட்ட, என் புருஷன் விஜய் கிட்ட, 2 பேர்கிட்ட சேர்த்து வாங்கி கட்டிக்கிட்டியா? போதுமா? நீயும் எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்க. ஆனாலும் உனக்கு இன்னும் புத்தி வந்து பாடு இல்ல. எப்பதானே உனக்கு புத்தி வரும்? ஆமா, நானும் உன் செல்ல பொண்ணு பெண்பாவும் பாசமா விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்குமே, பாத்தியா? உன் வீடியோவை அவங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நீ நம்பணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு மல்லி? எனக்கு மிஸ்டர் கதிரேசன், மிஸ்டர் விஜய், மிஸ் நிஷா, மிஸ்ஸஸ் ராஜி இவங்கள நம்பினாலே போதுமே. அதுவும் ரொம்ப நாள் நீடிக்காது சுடர். அது ரொம்ப நாள் நீடிக்குதா நீடிக்கலையான்னு நான் பாத்துக்கிறேன் மல்லி. ஆமா, இப்போ எங்க போயிட்டு இருக்க? நான் எங்க போனா உனக்கு என்ன? சோ நீ விஜய் சொன்ன பேச்சு கேட்டு வீட்டுக்கு போல, வேற எங்கேயோ போற. என் கெஸ் சரின்னா நீ மறுபடியும் அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்க போற, அப்படிதானே? ஏய், நான் எங்க போறேன்ற விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓ, அப்படியா விஷயம்? மயிலே மயிலே இறகு போடுனா நீ போடுற ஜாதி இல்ல, எனக்கு தெரியும். உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். உன் பொண்ண மாடியில இருந்து தள்ளுற மாதிரி சும்மா மிமிக்ரி பண்ணதுக்கே அந்த துடிச்சியே. இப்போ உன் பொண்ண ரியலாவே கொஞ்சம் சித்திரவதை பண்ண போறேன், பாக்குறியா? ஏய் ஏய் ரேணுகா, அப்படிலாம் பண்ணாத. இங்க பாரு, வேண்டாம். பாரு,
சுடர் என்ற பேரு உடனே ரேணுகாவா மாறிடுச்சு. உனக்கெல்லாம் சின்ன கேப் கூட கொடுக்க கூடாதுடி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? ஆ? உன் பொண்ணுக்கு அதான் வெண்பாவுக்கு சின்னதா லேசா ஒரு காயத்தை உண்டாக்க போறேன். பாக்குறியா? ஏய் இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சது உன்னை கொன்னே போட்டுருவாரு. அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. ஹே, இதெல்லாம் விஜய்க்கு தெரியற மாதிரியா பண்ணுவாங்க? முட்டாள். அடுப்புல தோசை கரண்டிய நல்லா சூடு பண்ணி வெண்பா இங்க வா செல்லுன்னு கூப்பிடுவேன். அவளும் வருவா. தெரியாம பட்டுட்ட மாதிரி அப்படி ஒரு சூடு வச்சிருவேன். அப்படி அவ வழியில துடிப்பா. விஜய் கேட்டா தெரியாம பட்டுடுச்சு விஜய்னு அழுவேன். ஃபைனலா விஜய் நான் சொல்றதான் நம்புவாரு. எனக்கு வேற அம்னீஷியா இருக்கே. ஏய் ரேணுகா, அம்னீஷியா அது இதுன்னு கதை கட்டி எல்லாரையும் நம்ப வச்சு உன் வசதிக்கு எல்லாரையும் ஆட வைக்கிறியா? இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நான் சொல்றத மட்டும் செய். இப்போ என்ன செய்யற? நேரா கிளம்பி என் வீட்டுக்கு வர. நான் எதுக்கு அங்க வரணும்? நான் உன் பொண்ணுக்கு சூடு வைக்காம இருக்கிறதுக்கு. தட்ஸ் ஆல். ஏ மல்லி, நல்லா கேட்டுக்கோ. இன்னும் 20 நிமிஷத்துல நீ இங்க வரணும். அதுவும் தனியா வரணும். உன் பட்டாள யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. அப்படி வராம இருந்த உன் பொண்ணு வெண்பா கையில தோசை கரண்டியால சூடு விழுந்துரும். ஞாபகம் வச்சுக்கோ. ஏய் வேண்டாம், வெண்பா ஒண்ணும் பண்ணாத. ஏய், அப்படின்னா உடனே கிளம்பி வாடி. மல்லி, என்ன ஏன் இப்படி எல்லாம் சித்திரவதை பண்றானே தெரியலன்னு. மல்லி உன் வீக்னஸ் வெண்பான்னு அவ நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அதனாலதான் வெண்பாவை வச்சு உனக்கு ஆட்டம் காட்டுறாவ. என் பொண்ணுக்கு சூடு வைப்பேன்னு சொல்றப்போ நான் எப்படி என்ன போகாம இருக்க முடியும்? என்னமா பண்றது இப்போ? அங்க போலான்னு போய் முதல்ல என் வெண்பாவை பாத்துடுறேன். மல்லி, இந்த கேம வேற மாதிரி விளையாடலாமா? நீ ஒண்ணு பண்ணு, நீ ஆட்டோ பிடிச்சங்க போயிடு. அவ ஒரு சாடிஸ்ட். வெண்பாவுக்கு சூடு வச்சாலும் வச்சிருவா. நான் டைமை வேஸ்ட் பண்ணாம நேரா போய் இன்ஸ்பெக்டரை பாக்குறேன். இந்த பக்கம் இப்படி ஒரு வேலை நடக்கிறது அவளுக்கு தெரியவே கூடாது. நீ அவ மிரட்டலுக்கு பயப்படுறேன்னு அவ நம்பணும். உன்ன நாம அவளுக்கு வேற ஒரு வேலையை காட்டுவோம். வெண்பாக்கு ஒன்னும் பிரச்சனை ஆயிடாதுல்ல? வெண்பாவுக்கு பிரச்சனையாகாம இதை முடிப்போம். நீ கவலைப்படாத, சரியா? சரிண்ணே. நான் ஓரமா நிப்பாட்டுறேன், நீ ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பு. ஆ. மணிமா, வெண்பா, 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 வெண்பா. ஐயோ, ஐயோ, வெண்பா, என்னாச்சு என் பொண்ணுக்கு? சொல்லு, என்னாச்சு? ஏய், ஷ். தூங்கிட்டு இருக்கா குழந்தை. அறிவு இல்ல, கத்திக்கிட்டு இருக்க. ரேணுகா, என் பொண்ணு கால்ல என்னாச்சு? எப்படி கொப்பளிச்சு போயிருக்கு பாரு. ஆ, அதுவா? அது நான் வெந்நீர் எடுத்துட்டு வந்தேனா, அவ ஊடால வந்துட்டா. அப்படியே கை தவறி வெந்நீர் அவ மேல கொட்டிடுச்சு. ஐயோ, உன்ன சொன்னல, அந்த பக்கம் வா வா. ஏய், வா வா, டிஸ்டர்ப் பண்ணாத, வா. சொல்லு, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? என்ன பிரச்சனை? ஏய், அது எப்படி குழந்தை பக்கத்துல இருக்கும்போது கை தவறும்? எந்த பொண்ணும் குழந்தை பக்கத்துல இருக்கும்போது கை தவறுச்சுன்னா அவங்க மேலதான் கொட்டிப்பாங்களே தவிர குழந்தை மேல பட விட மாட்டாங்க. பொய் சொல்றியா? பொய் சொல்றியா? ஆமா, போய் தான் சொல்றேன்.
தான் சொல்றேன்டி. என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு. என்ன பண்ண முடியும்? பச்சை குழந்தைடி அவ. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவ மேல வெந்நீர் ஊத்திருக்க. உன்ன இந்த கை உங்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? சுடர். சுடர். உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். என்ன இப்படி தொட்ட வேற மாதிரி ஆயிடும். கொஞ்சோண்டு சுட தண்ணி உன் பொண்ணு மேல பட்டதும் இவ்ளோ துடி துடிக்கிறியே. என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக எவ்ளோ வேலை பாக்குற? என் மனசு எவ்ளோ துடி துடிக்கும். சும்மா உன்னை இந்த இடத்துக்கு வரலடி. இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு எவ்ளோ போரான்னு எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப ஈஸியா வெளியே அனுப்புறதுக்கு அப்படியே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், நீயும் குழந்தையும் ஒன்னாடி. உனக்கான வலியும் குழந்தைக்கான வலியும் ஒன்னா. உனக்கு ஏன் மேல கோவம்னா என்ன ஏதாச்சும் பண்ண வேண்டியதானே? ஏன் குழந்தைகிட்ட இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? இதோ பாரு, இத நான் சும்மா விட போறது இல்ல. இப்பவே விஜய் கிட்ட சொல்றேன். சொல்லு, நீ சொல்லிதான் பாரு. நீ சொல்லிட்டா விஜய் நம்பிடுவாரா? உன்னை நம்பிடுவாரா? நீ எத்தனை தடவை என்ன பத்தி சொல்லிருக்க? எப்பயாச்சும் விஜய் நம்பிருக்காரா? நீ ஏன் என்ன ரேணுகா இல்ல, இவ சுடரு சுடரு சுடர்னு நிரூபிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்த. ஏன் டிஎன்ஏ டெஸ்டே பண்ணி பார்த்த. ஆனா அது உனக்கு சாதகமாச்சா? எங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டு. நான் சுடர்தான் சுடர்தான் சுடர்தான். ஆனா அத நீ எங்கேயுமே நிரூபிக்க முடியாது. ஏய், நீ எவ்வளவு வேணா இருந்துட்டு போடி. நீ சுடராயிரு, ரேணுகாவாயிரு, யாரா வேணா இருந்துட்டு போ. என் பொண்ணு கால்ல ஏண்டி வெந்நீர் ஊத்துன? அதுக்கு பதில் சொல்லாம நான் உன்னை விடவே மாட்டேன். ஐயோ மல்லி, அடங்க மாட்டேங்கிறியே. என்னோட ஒரு டீலுக்கு வர மாட்டேங்கிறியே. நான் என்ன சொன்னாலும் கேட்காம அத மீறி நீ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்க. அது என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. அது இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது, ஏதாச்சும் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அதான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு இப்படி பண்ண. எங்க அடிச்சா இங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் பண்ண. எப்பயாச்சும் நான் எந்த எல்லைக்கும் போவன்றத நீ புரிஞ்சுக்கிட்டியா? ஏய் சுடர், இத பாரு, என்ன விஜய் நம்புறாரு, நம்பாம போறாரு. அத பத்தி நான் கவலைப்பட போறதே இல்ல. என் பொண்ணு கால்ல இப்படி ஒரு காயத்தை உண்டாக்கி இருக்கியே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். வேண்டாம் மல்லி. ஏன் பொண்ணு மேலே கை வைக்கிறியா? நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. என்ன பண்ணிட்டு இருக்க? எடுக்கலையா? என் பொண்ணு கழுத்துல இருந்து கையாடு. அப்பா பாருங்கப்பா, வேடு போகுது, என்ன அடிக்க வரா. என்ன கழுத்தை நெரிச்சு கொல்ல வராப்பா. ஏமா, உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருச்சா? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது வீட்டுக்கு வராதன்ட்டு. இப்ப எதுக்கு நீ வந்திருக்க? வந்ததும் இல்லாம என் பொண்ணை என் கண்ணு முன்னாடியே கொல்ல பாக்குற. ஐயோ, உங்களுக்கே புரியவே மாட்டேங்குது. இவ உங்க பொண்ணே இல்ல. இவ சுடர் சுடர் சுடர். எவ்வளவு ஒருத்தி. ரேணுகாக்கா மாதிரி இவளுக்கு ஒரு முகம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ரேணுகாக்காக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவ வெண்பாவை பெத்தவளும் இல்ல. ஒரு குழந்தை பெத்தவளுக்கான எந்த குணமும் இவகிட்ட இல்ல. இவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? வெண்பா கால்ல வெந்நீரை கொட்டி காலை கொப்பளிக்க வச்சிருக்கா. நீங்களே வந்து பாருங்க. இல்ல வாங்க.
உட்காருங்க. ரேணுகா எப்படி மாச்சு? அக்கா எப்படிக்கா ஆச்சு இது? நிஷா, எனக்கு தலை வலிச்சிச்சு. கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிக்கலான்னு வெந்நீர் போட்டுட்டு எடுத்துட்டு வந்தேன். வெண்பா இருக்கால, அந்த சமயம் பார்த்து குறுக்க ஓடி வந்துட்டான். என் மேல மோதிட்டான். என் கை தவறி அவ கால்ல அந்த வெந்நீர் கொட்டிடுச்சு. என் பொண்ணு மேல வெந்நீர் பட்டது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். என் மேல நெருப்பு பட்ட மாதிரி நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அந்த சோகத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்த இவன் என்னடானா திடீர்னு இங்க வந்து, எப்படிடி என் பொண்ணு மேல வெந்நீர் படலான்னு நீ வேணும் தான் பண்ணான்னு என் கூட சண்டைக்கு வரா. என் கழுத்துல நெருக்கிறா. உலகத்திலே எந்த தாயாச்சும் தான் பெத்த குழந்தை மேலேயே வேணும்னே வெந்நீரை ஊத்துவாங்களா? சொல்லு நிஷா. இவன் நெருப்பள்ளி போட்ட மாதிரி என் மேலேயே பாத்தி அள்ளி போடுறான். ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என் பொண்ணே துடிச்சு போயிருக்கிறா. அவளை நீ இன்னும் காயப்படுத்துற. ஏ மல்லி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அறிவில்ல, எதுக்கு என் அக்கா விஷயத்துல தலையிடுற? வெந்நீர் படுதோ நெருப்பு படுதோ, அது அம்மா பொண்ணு, அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு என்ன வந்துச்சு? இவ அம்மாவும் இல்ல, வெண்பா இவளோட பொண்ணும் இல்ல. வெண்பா ஏன் பொண்ணு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. எவ்வளோ ஒருத்தி எங்க இருந்தோ வந்து உங்க எல்லாரையும் ஏமாத்தி என் புருஷனையும் ஏமாத்தி அழிச்சாட்டியும் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க எல்லாரும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடலாம். இது எல்லாமே அவ என் பொண்ணை தொடுற வரைக்கும் தான். எப்ப என் பொண்ணு மேல கை வைக்கலான்னு இவ முடிவு பண்ணாலோ, இனி நான் அவளை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு செத்தடி நீ. ஏய், ஏய், மல்லி, நீ மல்லி, என்னடி பண்ற? மல்லி, விடு அவளை. கையெடு. விடு மல்லி. மல்லி, ஏய், மல்லி, எடு கையை. எடு, நில்லு மல்லி. எடு முதல்ல, எடு. என்ன பேர் தெரியாது உனக்கு. நான் கோவப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? பேசாம போயிடு. மறுபடியும் என்ன அருவாள் எடுக்க வச்சிடாத. போயிடு. வா. ஏ மல்லி, விஜய் மாமாக்காக பாக்குறேன். ஒழுங்கு மரியாதை போயிடு, இல்லனா இப்பவே போலீஸ கூப்பிடுவேன். பாத்தீங்களா, உங்க முன்னாடி இவன் என்ன பண்றான்னு. எனக்கு ஒண்ணு போட்டுருவாப்பா. எனக்கு காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ். சார், இது வேலைக்கு ஆகாது. மாப்பிள்ளைக்கு போன் பண்ணு. இவளை இப்படி இங்க வெளியில விட்டுட்டு மாப்பிள்ளைங்க என்ன பண்றாரு? போட போட. என்ன நிஷா? மாமா, ஒரு சரியான பட்டிக்காட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து எதுக்கு மாமா எங்க எல்லாரும் உயிரை வாங்குறீங்க? இந்த மல்லிக்கு புத்தியே வராதா? இந்த மல்லி இங்க வீடு புகுந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? நிஷா என்னாச்சு? ரேணுகாக்கா வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. தெரியாம அது வெண்பா கல்ல கொட்டிருச்சு. இந்த மல்லி இருக்கால, எங்க இருந்து வந்தானே தெரியல. திடீர்னு வந்து வேணும்னே அக்கா பண்ண மாதிரி அக்காவை கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குறா. வெறி பிடிச்ச மிருக மாதிரி நடந்துக்கிறா மாமா. நிஷா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மல்லி அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. மாமா, இப்ப நான் மல்லியை பேசினதா பெரிய விஷயமா? என் அக்காவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. நீங்க அதை விட்டுட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னு அதையே புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள, இனி நான் அவளை மன்னிக்கிறதாவே இல்ல. இவ உயிரோட இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே வந்து இவளை கூட்டிட்டு போயிருங்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள இவ காலடி எடுத்து வைக்கவே கூடாது. மீறி வச்சா இங்க கொலைதான் விழும். விஜய், இவன் என்ன கொல்ல பாக்குறா. விஜய் ப்ளீஸ், விஜய் நீங்க வந்து காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு வைஃபா கூட இருக்க வேண்டாம். என் பொண்ணுக்கு நான் அம்மாவா இருக்கிறேன் விஜய். என்பாதான் எனக்கு உயிர். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க யாரா இருந்தாலும். அதுக்காகவாச்சும் இவ்வளவு இங்க வர வேண்டான்னு சொல்லுங்க ப்ளீஸ் விஜய். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். நிஷா, நீ போனை மல்லி கிட்ட கொடு. கொடு. என்னங்க, நீங்க வீட்டுக்கு போக சொன்னதும் நான் வீட்டுக்கு தான் போனேன். வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரேணுகா எனக்கு கால் பண்ணா.
நீ கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கு என்னைக்குதான் புத்தி வரும் மல்லி? என்னைக்குதான் நீ அறிவோட நடந்துக்க போற? நீ மெச்சோட நடந்துக்க போறதே இல்லையா? இந்த வேலையில எனக்கு 1008 டென்ஷன் இருக்கு. நான் வேலையை பார்க்கவா இல்ல நீ இப்படி பண்ற பிரச்சனையை கவனிச்சுக்கிட்டு இருக்கவா? இல்ல விஜய், நம்ம பொண்ணு வெண்பா மேல வெண்பா அவ பொண்ணு மல்லி. tua cajadão, أترك لاتسون قادر இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.